எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம். எல்லாம் வல்ல இறையாற்றலும் எங்கும் நிறைந்த குருமகான்களின் திருஆற்றலும் நம் உள்ளும் புறமும் பரிபூர்ணமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்கணும். வாழ்க வளம். சரி அன்பர்களே, இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சிந்தித்தோம். அதில் உடல் ஆரோக்கியமாக சரிங்களா? இந்த வகுப்புல நாம அந்த உடற்பயிற்சியுடைய நன்மைகள் என்ன, சென்ற வகுப்புல நாம செய்த பயிற்சியுடைய நன்மை என்ன, அதே போல இப்ப நாம் ஒரு தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன தியானம்? சுவாச தியானம். இந்த தியானத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும், இதை செய்வதால் எனக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல முதல்ல உங்களுக்கு அந்த உடற்பயிற்சியை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் பவர் பாயிண்ட்ல சொல்றேன். படமாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால அதை படமாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஓகே, நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்த்துக்குங்க. ஓகே, எல்லாருக்கும் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்முடைய குருமகான். அது குருவின் மேன்மையை பற்றி பேசும்போது உங்களுக்கு தெளிவா நான் பேசுறேன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சென்னைக்கு பக்கத்தால குடுவாஞ்சேரி என்ற ஒரு கிராமத்திலே 1911ஆம் ஆண்டு பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்திலே வளர்ந்தவர். மிக கடுமையான ஏழ்மையான சூழலிலே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தாங்க. அவர் படித்தது 3வது வரைக்கும். வறுமையின் காரணமாக நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு செல்கிறார். தந்தையினுடைய நெசவு தொழிலை கூட இருந்து செய்கிறார். 10 வயதிலே 10 மணி நேரம் கடுமையாக உழைத்த ஒரு மகான். வறுமையினுடைய உச்சகட்டம் அவருக்கு தெரியும். சிறு வயதில் இருக்கும்போதே அவருக்கு நிறைய கேள்விகள். வறுமை என்றால் என்ன? கடவுளை வழிபடுகிறோமே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஏன் நமக்கு இந்த துன்பம்? சரிங்க, உயிர் என்றால் என்ன? இப்படி எல்லாம் பல்வேறு கேள்விகள் புத்தருக்கு எழுந்தது போல மகரிஷிக்கு எழுதுது சிறு வயதிலே. அது உள்ள மிகப்பெரிய ஒரு தேடுதலாக ஆழமாக அவரை அது சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்தனையினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதாத்திரியம் என்ற மிகப்பெரிய ஒரு கடல். 35 வயதிலே ஞானத்தை அடைகிறார். சரிங்களா? அதற்கப்புறம் 1958 உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒரு சங்கத்தை துவங்குகிறார். சரி, 1911 அவர் பிறந்தது. 1958 47வது வயதிலே ஒரு சங்கத்தை தொடங்குகிறார். அதற்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராகவும் இருந்திருக்கிறார், மிகப்பெரிய ஏழையாகவும் இருந்திருக்கிறார். சரியானுங்களா? எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டு வந்துட்டார். அதற்கு அடுத்ததாக 1961 தன்னை முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு பயிற்சி முறைகளை, யோக முறைகளை நமக்கு எளிமையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். யோகா தியானம் நிறைய பக்கம் கொடுக்கப்பட்டாலும் மிக எளிமையாக உலக மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய அளவிலே இந்த பயிற்சி எந்த நாட்டு மக்களும் செய்யலாம். குளிர் தேசத்திலையும் செய்யலாம், வெப்ப தேசத்திலையும் செய்யலாம்.
ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம், சிறியவங்க பெரியவங்க எல்லாரும் செய்யலாம். இப்படி ஒரு பயிற்சி அமைப்பது என்பது அரிது. மகரிஷி அவர்கள் உலகம் முழுக்க பலமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அத்தனை மக்களுடைய வாழ்க்கை முறைகளை ஆய்வு செய்து இந்த ஒரு பயிற்சியை வடிவமைச்சிருக்காங்க. அவர் படித்தது 3வதாக இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய சித்த மருத்துவர். அவருக்கு ஒரு ஆன்மீக குரு கிடைக்கிறாரு சித்த மருத்துவத்திலே. அவர் மூலமாக சித்த மருத்துவத்தை முறையாக பயின்று அதுல பட்டம் பெறுகிறார். சரி, ஆயுர்வேதத்திலே பிஷப் பட்டம் பெற்றிருக்கிறார். ஹோமியோபதி மருத்துவம் அவருக்கு தெரியும். என்ன வர்மா அக்குபஞ்சர் போன்ற மருத்துவங்கள் அவர் கைவரப்பட்டதுதான். ஹீலிங் போன்ற துறைகளில் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர். இறைவனை உணர்ந்த மிகப்பெரிய ஞானி. அவர் மனித குலத்திற்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான் இந்த உலக மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான உடற்பயிற்சி. சரிங்களா? இது சாதாரணமாக செய்யப்பட்டது என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. அவருடைய இறை அறிவு, அவருடைய மருத்துவ அறிவு, சரிங்களா, அத்தனை ஒன்றுபடுத்தி செய்யப்பட்டது. அதனாலதான் இந்த பயிற்சிக்கு இவ்வளவு பவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை செய்யும் போது உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். சரிங்களா? மகரிஷி அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட கவிகளை எழுதிட்டு போயிருக்காங்க. உலக பொதுமறை என்று திருக்குறளை நம்ம சொல்றோம். 1330 குறள், 133 அதிகாரம், 2660 வரிகள். மகரிஷி அவர்கள் 2000 கவிகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கவிக்கு 8 வரி, 16,000 வரிகளை இந்த சமுதாயத்திற்காக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாதாரண விஷயம் அல்ல. 70க்கும் மேற்பட்ட நூல்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். சரிங்களா? அதுல பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் சொன்ன தத்துவத்திலே இந்த 6 மாசத்துல உங்களுக்குள்ள ஒரு 5% கொடுக்கறது பெருசு. ஏன்னா அவ்வளவு கடல் மாதிரி இருக்கு. பட் இந்த 5% நம்ம வாழ்க்கையவே மொத்தமா மாத்திடும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த நிலைகள்ல நிறைய கத்துக்கலாம். சரிங்களா? தனி மனித பிரச்சனையிலிருந்து உலக பிரச்சனை வரைக்கும் அத்தனைக்கும் தீர்வை கொடுத்துட்டு போயிட்டார். இனி நம்ம அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் வேலை. சரிங்களா? மகரிஷி எல்லாவற்றையுமே தன்னுடைய உடலை ஆய்வுக்களமாக வைத்து செய்து பார்த்து தான் அனுபவித்து அதை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து ரிசல்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. எந்த பயிற்சி கொடுத்தாலும் அப்படித்தான். அது உடற்பயிற்சியா இருந்தாலும் அப்படித்தான், தியானமா இருந்தாலும் அப்படித்தான், தத்துவமா இருந்தாலும் அப்படித்தான். இப்படி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். மகரிஷி அவருடைய நோக்கம் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா அமைதியா வாழணும். மகரிஷி மட்டும் இல்லைங்க, எல்லா மகான்களுக்குமே நோக்கம் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஜீசஸ் உலக மக்கள் எல்லாருக்கும் தான் பைபிளை கொடுத்தாரு, கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அல்ல. ஆக்சுவலா ஜீசஸுக்கு கிறிஸ்துவர்கள் என்று ஒருத்தரை தெரியாது. அதற்கு அப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணி கிறிஸ்துவம் என்று ஒன்று ஃபார்ம் ஆகும். ஜீசஸ் கிறிஸ்துவ மதம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நபிகள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் கிடையாது. இருவரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள். அதிலிருந்து அவர்கள் வரும்போது அடுத்த உயர்வு நிலையை கொடுக்குறாங்க. அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று நம்ம சொல்றோம். பட் மகான்களுக்கு உலக மக்கள் அனைவருமே ஒன்றுதான். எல்லா மகான்களுக்குமே குரான் கொடுக்கப்பட்டது உலக மக்களுக்காக, கீதை கொடுக்கப்பட்டது உலக மக்களுக்காக. சரிதானுங்களா? அப்போ மகான்கள் உலக மக்கள் அனைவரும் நல்லா அமைதியா வாழணுங்கிறதுக்காக பல விஷயங்களை அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? சரி, மகரிஷி எப்படி உலக அமைதி வரணும்னு பார்த்தாரு? உலக அமைதி வரணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருந்தான்னா உலகம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்ப தனி மனிதன் அமைதி குடும்ப அமைதியாக மாறி அது ஊர் அமைதியாக, உலக அமைதியாக மாற்றம் பெறணும். சரிங்களா? அதனாலதான் மகான்கள் எப்பவுமே தனி மனிதனை சரிப்படுத்துறதுல கவனம் வைக்கிறாங்க. அதுதான் முழுமையான வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ரைட். அப்போ தனி மனித அமைதிக்கு என்ன தேவை என்று மகரிஷி சிந்திக்கும் போது
ஒரே நிமிடம், இந்த ஸ்லைட் அது டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஓகே, தனிமனித அமைதிக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் ஆய்வு பண்றார் மகரிஷி. அதற்கு என்ன தேவை நம்ம பார்த்தோம்ல, ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? உடல் நலம் வேணும், மனவளம் வேணும், உயிர் வளம் வேணும், குணம் நல்லா இருக்கணும், கேரக்டர் நல்லா இருக்கணும், கோபம் பொறாம கவலை இல்லாம இருக்கணும், ஆன்மீகத்திலே ஆத்மாவிலே உயர்வு நிலையில இருக்கணும். இது எல்லாம் மகரிஷி அறிந்து உணர்ந்து தெளிந்து தான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பயிற்சிகளை, இந்த 5 தான் தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சிகளை முறையாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த 5லையும் வரக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு தெளிவான விளக்கம், அறிவு என்றால் என்ன, விளக்கத்தையும் பயிற்சியும் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பக்கம் அறிவை கொடுப்பாங்க, பயிற்சி இருக்காது. நிறைய பக்கம் பயிற்சி கொடுப்பாங்க, அறிவு இருக்காது. மகரிஷி அவங்க தெளிவான விளக்கத்தையும் பயிற்சியும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. மகரிஷி அவர்கள் கண்டது போதனை மார்க்கம் அல்ல. போதனைனா பேசிக்கொண்டே இருப்பது, போதிப்பது. ராமாயணம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், கற்பழிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அடுத்த பொருளை பறிப்பது நடந்து கொண்டே இருக்கு. சரிங்களா? இன்னும் பல மதங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், எல்லா மதங்களையும் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கு. அதற்கு மதங்களை குறைவாக சொல்லல. சரிங்களா? இப்போ அந்த மதம் எதற்காக இருக்குது? மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, தவறிலிருந்து மீட்டெடுப்பதற்காக. ஆனா எல்லா மதத்திலையும் தவறு நடந்துட்டு தான் இருக்கு. என்ன காரணம்? அது போதனையாக மட்டும் சொல்கிறதே தவிர சாதனை இல்லை. அப்ப மகரிஷி அவங்க என்ன பாக்குறாங்க, இவ்வளவு வருஷமா இத்தனை மதங்கள் வந்திருக்குது, இத்தனை ஞானிகள் வந்திருக்கிறாங்க, இத்தனை அறநெறிகள் நூல்கள் எல்லாம் வந்திருக்குது, பிரச்சனை குறைஞ்சிருக்குதா சொல்லுங்க? பொய் குறைஞ்சிருக்கா, கோபம் குறைஞ்சிருக்கா, பொறாமை குறைஞ்சிருக்கா, கவலை குறைஞ்சிருக்கா, திருட்டு குறைஞ்சிருக்கா, ஏமாற்ற தன்மை குறைஞ்சிருக்கா, பயம் குறைஞ்சிருக்கா, துன்பம் குறைஞ்சிருக்கா சொல்லுங்க? 2000 வருஷமா இருக்குது திருக்குறள். சரியா? இயேசு மகன் தோன்றி 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். கிறிஸ்துவ மதம் 1600 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றோம். புத்தர் 2000 ஆண்டுகளா இருக்குதுன்னு சொல்றோம். பல்வேறு மதங்கள், பல்வேறு ஞானங்கள் வந்துருச்சு. துன்பம் குறைஞ்சதா? இதுதான் கேள்வி. அதைத்தான் மகரிஷி பார்க்கிறார். இப்ப நானும் இதை சொல்லிட்டே போறதால பிரயோஜனம் இல்லை. நானும் 10ஓட 11 பார்க்கப்படுவேன். நல்ல கருத்துக்கள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வரல. ஏன் வரலன்னு பாக்குறாரு. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் சரிதான், அது செயல்பாட்டுக்கு வரல. சரிங்களா? அப்ப அந்த போதனை மார்க்கத்தை மகரிஷி அவர்கள் சாதனை மார்க்கமாக மாற்றுகிறார். சாதனைனா செயல் செய்து சாதிப்பது. உடற்பயிற்சி செய்து உடல் நோயை போக்குறோம், தியானம் செய்து மன அமைதியை பெறுகிறோம், காயகல்பம் செய்து உயிரை வளப்படுத்துகிறோம், தற்சோதனை செய்து தீய குணங்களை அகற்றுகிறோம். அதனால் மகரிஷியே சொல்லுவாங்க, இது ஒரு போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். அதனால இந்த மார்க்கத்துல நிறைய பேர் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கெல்லாம் என்னன்னா, ஒரு 500 ரூபாய்க்கு கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டா ஐயர் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். இவருக்கு உடல் நலத்தை சாமி கொடுத்துருவோணும், இவருக்கு பொருளாதார வளத்தை சாமி கொடுத்துருவோணும், இவருக்கு மன அமைதியை சாமி கொடுத்துடணும், இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இப்படி நம்ம பழகிட்டோம். சரிங்களா? இங்க அப்படி அல்ல. இங்க எந்த சாமியும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க உடற்பயிற்சி செஞ்சா சாமி உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், தியானம் செஞ்சா மன அமைதியை கொடுப்பார். புரிஞ்சுதுங்களா? மகரிஷியோட விளையாட்டா கேட்பாங்களாம், மகரிஷி இந்த ஆனமலை மாசாணியம்மன் கோயில்ல இத்தனை கூட்டம் வருதே சாமி. ஆமா, இது அப்படியே கேட்டிருக்கிறாங்க மீட்டிங்ல. மாசாணியம்மன் கோயில்ல இத்தனை கூட்டம் வர்றாங்க மக்களு, பக்கத்தாலதான் நம்ம ஆசிரமம் இருக்கு, ஏன் சாமி வர்றதில்லை அப்படின்னா, இங்க வந்தா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, 1000 பேரை வர சொல்லி நீங்க ஸ்டேஜில் ஏறி
நான் எக்ஸசைஸ் செய்யறேன், நான் செய்யறத பார்த்தா உங்களுக்கு நோயெல்லாம் குணமாயிருன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இங்க ஒருத்தர் எக்ஸசைஸ் செய்யறாரு, அதை பார்த்தா உங்க நோயெல்லாம் குணமாயிரும். இங்க ஒருத்தர் தியானம் பண்றாரு, அதை பார்த்துட்டு போனா உங்களுக்கு மனப்பிரச்சனை எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுங்க. மக்கள் வந்து ஆயிரம் ஆயிரமா கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. இங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க? கையை தூக்குங்கிறீங்க, காலை பிடிச்சி விடுங்கிறீங்க, மூச்சை இழுத்து விடுங்கிறீங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கிறீங்க. யாரால செய்யறது? உங்களுக்கு நீங்களே பொறுப்பு. சரிங்களா? அப்ப இது சாதனை மார்க்கமா மகிழ்ச்சி வடிவமைக்கிறாங்க. சாதனையாளர்கள் தான் இந்த மார்க்கத்துல வர முடியும். 10ஓட 11 இருக்கிறவங்க இந்த மார்க்கத்துல வர முடியாது. இப்பவே நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மார்க்கத்துல வர முடியும். இதுதான் உண்மையான மார்க்கம். இதுதான் கடைசி மார்க்கமும் கூட இந்த உலகத்திற்கு. சரிங்களா? அப்போ இந்த பயிற்சிகளை எல்லாம் வடிவமைச்சு இதை ஒரு சாதனை மார்க்கமாக மாற்றுகிறார். அதனால நம்ம நம்ம அமைப்புக்கு பேரே சாதனை மார்க்கம்னு தான் வச்சிருந்தோம். சரி, சாதனைனா நான் செய்யறதா? எது பெரிய சாதனை? மனுஷன் செய்யறதே எது பெரிய சாதனை? இறைவனை உணர்வது. அப்ப இறை சாதனை மார்க்கம்னு பேர் வச்சுட்டோம். சரிங்களா? இது சும்மா சாதனை மார்க்கம் அல்ல. எனக்குள்ள இருக்கிற இறைவனை, நானாக இருக்கிற இறைவனை உணரக்கூடிய சாதனையை செய்யக்கூடிய ஒரு வழி மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம்னு சொல்றாங்களா, ஒரு வழி, இறைவனை அடைவதற்கு வழி. சரிங்களா? அப்ப இறைவனை உணரக்கூடியது இறை சாதனை மார்க்கம். சரி, உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பத்தி நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி டீப்பா விளக்குறோம். நம்ம கிட்ட 3 உடல் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற பருவுடல் 1. உங்க உடலுக்குள்ள உயிர் ஆற்றல் ஓடிட்டு இருக்கு, அந்த உடல் 1. நீங்க ஒரு காந்த செக் பண்ணீங்கல்ல, காந்த உடல் 1. பருவுடல், உயிருடல், காந்த உடல் என்று 3 உடல் இருக்கு. இந்த 3 உடலும் ஒன்றை ஒன்று ஒன்றி பிணைந்து இருக்கு, தனித்தனியா இல்ல. சரிங்களா? 3 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து நிறைஞ்சு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து உதவியும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த உடலுக்குள்ள அது நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு உடல் பாதிக்கப்பட்டா அடுத்த அடுத்த உடல் பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப இந்த உடல்ல பருவுடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது ஆங்கில மருத்துவம். உயிர் உடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். காந்த உடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது ஹோமியோபதி மருத்துவம், மலர் மருத்துவம். இதெல்லாம் ஹோமியோபதி, மலர் மருத்துவம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மருத்துவ முறைகள். அதை பத்தியெல்லாம் பின்னாடி நான் நிறைய பேசுவோம். சரிங்களா? இப்ப பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். சரிங்களா? இப்ப பருவுடல் அதுதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தடுத்தது உயிருடல், காந்த உடல் பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப பருவுடல் எதனால் ஆனது? இந்த பருவுடல், பிசிக்கல் பாடி எதனால் ஆனது அப்படின்னா, இந்த பிசிக்கல் பாடி, ஒரே நிமிஷம், பிசிக்கல் பாடி பருவுடல் 12 மண்டலங்களால் ஆனது. பயப்படாதீங்க, 12 மண்டலம்னா ஒண்ணும் இல்லை. இப்போ உணவு மண்டலம், ஜீரண மண்டலம்னு வச்சுக்கோங்க. வாயு, நாக்கு, பல்லு, உமிழ்நீர் சுரப்பி, உணவு குழாய், இரைப்பை, அப்படியே சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு ஜீரண மண்டலம். சுவாச மண்டலம்னா மூக்கு, மூச்சு உள்ள போகுது, மூச்சு குழாய், நுரையீரல். சரிங்களா? இதெல்லாம் சுவாச மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம் உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுறது. சரிங்களா? இனப்பெருக்க மண்டலம் தனியா இருக்குது. எலும்புகள் எல்லாம் சேர்ந்த எலும்பு மண்டலம், தசைகள் எல்லாம் சேர்ந்த தசை மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் சேர்ந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க உறுப்புகள் எல்லாம் சேர்ந்த கழிவு நீக்க மண்டலம். இப்படி 12 மண்டலங்கள் சேர்ந்து நம்ம உடம்பா இருக்கு. மண்டலங்கள் எதனால் ஆனதுன்னா உறுப்புகளால் ஆனது. சரிங்களா? உறுப்புகள் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு. இருதயம், நுரையீரல், உறுப்புகள் இருக்கு. உறுப்புகள் திசுக்களால் ஆனது, திசுக்கள் செல்களால் ஆனது. அப்ப நம்ம ஹோல் பாடி எதனால் ஆனதுன்னா செல்களால் ஆனது. சரிங்களா?
அப்ப இந்த மொத்த உடலுமே செல்களால் ஆனது. உங்க ஹார்ட் செல்களால் ஆனது, உங்க கண்ணு செல்களால் ஆனது. சரிங்களா? அப்போ இந்த உடலை நீங்க எப்படி பார்க்கணும்னா செல்களுடைய தொகுப்பா பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த செல்களை சரி செய்யும் போது உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பின்னாடி பார்ப்போம். நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம உடம்புல இருந்து ஒரு ஆரா என்று சொல்லக்கூடிய காந்த ஆற்றல் இயங்கிக் கொண்டிருக்குது. இதைத்தான் நம்ம மேக்னெட் பவரா பார்த்தோம். அது நம்ம உடம்புல இருந்து ஒரு 2 அடி தூரத்துக்கு தள்ளி இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முடியும் நம்மால. சரிங்களா? இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. அது என்ன பஞ்சபூதம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. இதுதான் பஞ்சபூதம். உங்கள் உடல் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. சரிங்களா? சரி, அதுல நிலம் எப்படி இருக்குது? கெட்டி பொருளாக இருக்கிறதெல்லாம் நிலத்தினுடைய அறிகுறி. எலும்பு, தோல், முடி, நகம், சரிங்களா? உள் உறுப்புகள் இதெல்லாம் எதனால் ஆனது? நிலத்தினுடைய அறிகுறி. நீரினுடைய அறிகுறி நீங்க டக்குன்னு சொல்லிடலாம். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிட்டு, சரிதானுங்களா? ரசம் உடம்புல சுரக்குது. சரி. நெருப்பு ஈஸியா சொல்லிடுவீங்க. உடல் உஷ்ணம் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 37.6 டிகிரி செல்சியஸ், 98.3 டிகிரி ஃபாரன்ஹீட். உடல் வெப்பம். காற்று எப்படி ஓடுது? அது உங்களுக்கு ஈஸியா தெரியும், சுவாசமா ஓடுது. சரிங்களா? விண் எப்படி இருக்குது? அதுதான் முக்கியம். ஆகாயம் உங்க உடம்புல எப்படி இருக்குது? அதுதான் உயிராக ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப உங்க உடல் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதம் என்னன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் பருவுடலாக கெட்டி பொருளாக, நீர் ரத்த ஓட்டம், நெருப்பு உடல் உஷ்ணம், காற்று சுவாசம், அப்புறம் விண்ண உடலுக்குள்ள உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப உங்க உடல்ல நோய் என்று வந்தால் பஞ்சபூதத்துல தான் வரணும், வேற எதுலயும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப உடலை குணப்படுத்தணும்னா உங்க உடம்புக்குள்ள பஞ்சபூதத்தை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் வராது. இவ்வளவுதாங்க பேசிக் கான்செப்ட். சரிங்களா? ரைட். இப்ப உங்க உடம்புல ஏன் வலி வருது? ஏன் வலி வருது சொல்லுங்க. சரிங்களா? இப்ப கையை நீட்டுங்க எல்லாரும். கையை நீட்டிங்க, ஒரு கையை நீட்டிங்க. நீட்டிட்டீங்களா? சரிங்களா? ஓங்கி ஒரு அடி அடிங்க. நல்லா அடிக்கணும், சத்தம் கேட்கணும் எனக்கு. அடிச்சிட்டீங்களா? வலிச்சுதா? நல்லா வலிச்சுதா? சுருன்னு வலிக்குதுப்பா. வலிச்சுதா? சரி, அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம். இப்ப நான் அடிக்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வலி இருந்ததா? இல்ல. இப்ப அடிச்ச உடனே என்னாச்சு? வலி வந்துச்சா? வந்துச்சு. ஏன் வலிச்சு? அப்படின்னா உங்க உடம்புல இந்த இடத்துல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் 3 ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இது ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தை நீங்க அடிச்சு தடை பண்ணிட்டீங்க. இப்ப தண்ணி ஒரே ஃப்ளோ ஓடிட்டு இருக்குது, அதுல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஓட்டம் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஒரு இடத்துல வெற்றிடமாகும், இருக்கிறத தெரிக்கும், இங்க இருக்கிறத தேங்கும். பார்த்துருக்கீங்கல்ல? அது மாதிரி நீங்க அழகா இயற்கை உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை ஓட்டிட்டு இருந்தது. நீங்க ஓங்கி ஒரு அடி அடிச்சீங்களா, அது அந்த இடத்துல தேங்கி போச்சு. இப்ப கரண்ட் ஒயர்ல கரண்ட் போறப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த இடத்துல வலி. புரியுதா உங்களுக்கு? இப்ப கீழேயே சமணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா காலில் வலிக்குதா? ஏன் வலிக்குது? கீழே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் ஓடுறத தடை பண்ணிட்டீங்க. இப்ப எந்திரிச்சு நின்னீங்கன்னா என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்தீங்கன்னா கால் வலி போயிடும். இப்ப எல்லாரும் கை வலி சரியாயிடுச்சா? இப்ப அடிச்ச இடத்துல வலி போயிடுச்சா? இருக்குதா? போயிடுச்சு. எப்படி போச்சு? உங்களோட உயிர் ஆற்றல் அந்த இடத்துல போய் அந்த வலியை சரி பண்ணிருச்சு. அப்ப உங்க உடம்புல வலினா என்ன?
ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டமும் எங்க தடைப்படுதோ அங்க வலி வரும். இதுதான் சாதாரண தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் இதுதான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. சரிங்களா? கேன்சர் ஒன்றும் குணப்படுத்த முடியாத பெரிய பயப்படக்கூடிய நோய்கள்லாம் அல்ல. சரியா உடலை புரிஞ்சுக்கிட்டா மிக ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த உடல் இறைவனால் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான படைப்பு. சரிங்களா? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய 3ன்னு திருக்குறள் சொல்லுது. எச்சா போனாலும், மிகினும் கம்மியா போனாலும், குறையினும் நோய் செய்யும், நோய் வரும். நூலோர் என்றால் முன்னோர், வலி முதலாக என்றால் வலி என்றால் காற்று, வளிமண்டலம், காற்று மண்டலம். வலி முதலா எண்ணிய 3 காற்று, நெருப்பு, நீர் என்று சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எச்சா ஓடுனாலோ கம்மியா ஓடுனாலோ உங்க உடம்புல நோய் வரும். மகிழ்ச்சி இந்த உடற்பயிற்சியில என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்க உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை செல்களுக்கும், 6000 கோடி செல்களுக்கும், 72,000 நாடி நரம்புகளுக்கும், 620 தசைகளுக்கும், 206 எலும்புகளுக்கும், இன்னும் 12 ராஜ உறுப்புகளுக்கும், 7 நாளமில்லா சுரப்பிகளுக்கு அத்தனைக்கும் இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் கரெக்டா ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாருங்க. அப்புறம் எப்படி நோய் இருக்கு உங்களுக்கு? புரியுதுங்களா? அதுதான் பயிற்சி. பயிற்சியோட நாடி இங்கதான் இருக்குது. சரிங்களா? அது எப்படின்னு சொல்றேன் நான். அப்ப இந்த ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்ட தப்பு தப்பா ஓடுறதுனாலதான் உங்களுக்கு வலி வருது. இப்ப தடை பண்ணீங்கல்ல, இப்ப வலி வந்துருச்சு இல்ல, தடை கொஞ்ச நேரத்துல நீங்கி வலி சரியாயிடுச்சு. நோய்னா அந்த தடை பெருசா பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்ப கையில ஒரு இடத்துல கத்தி பட்டுருச்சு, இப்ப அது ஒரு நாள்ல சரியாகாது, ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். அப்ப அந்த வலி இடத்தால காலத்தால நீடிச்சுன்னா அதுக்கு பேர் நோய். சரிங்களா? அப்ப உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க, என் உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் ஓடுறது சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாப்பா, உங்களுக்கு இருக்காது. இன்னொரு உதாரணம் சொன்னா நம்புவீங்க. எப்படி? இப்போ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் என்ன செக் பண்றாரு? ஃபர்ஸ்ட் போனோடனே பிபி எடுத்து செக் பண்ணி, சாரி, தெர்மாமீட்டர் எடுத்து வாயில வச்சு விட்டுறாங்க. குழந்தைகள்னா அக்குள்ள வைக்கிறாங்க. தெர்மாமீட்டர் என்ன பண்ணும்? உங்க உடலோட வெப்பம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கும். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குதான்னு பார்க்கும். இல்ல 99, 100 இருந்ததுன்னா 100 டிகிரி காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றீங்க. உங்க உடம்போட இயற்கையா இருக்கிறது 98.6 டிகிரி. எவ்வளவு எச்சா இருக்குது? 1.4 டிகிரி, 1.4 டிகிரி எச்சானதை உங்களால தாங்க முடியல. ஐயோ 100 டிகிரி கொதிக்குதுங்க. புரியுதா? இதே 1.5 டிகிரி கம்மியாச்சுன்னா ஜன்னி வந்துடுது, ஐயோ நடுங்குதுங்க. புரியுதா? அப்ப உங்க உடம்புல வெப்ப ஓட்டம் கரெக்டா ஓடுதான்னு பாக்குறாரு அந்த டாக்டர். ஃபர்ஸ்ட் அது எச்சா கம்மியா இருந்தா நோட் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது உள்ள போய் உட்காந்து என்ன சொல்றாரு? ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் எடுத்து காதுல வச்சுட்டு உங்க நெஞ்சில வச்சு மூச்சு இழுத்து விடுங்க, நல்லா இழுத்து விடுங்க. அப்ப என்ன செக் பண்றாரு? உங்க நுரையீரல் நல்லா இயங்குதா, காற்று ஓட்டம் நல்லா இருக்குதா, அதுல ஏதாவது சளி கீது பிடிச்சு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு செக் பண்றாரு. கூடவே ஹார்ட்டோட பீட்டையும் செக் பண்றாரு. ரத்த ஓட்டம் கரெக்டா ஓடுதா, ஹார்ட் வேகமா துடிக்குதா அல்லது மெதுவா துடிக்குதா செக் பண்றாரு. ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சா தெரியும். உங்க காற்று ஓட்டம் லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரத்த ஓட்டம் இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து உங்க கையை தூக்குங்கன்னு சொல்லி உள்ள சொருகி ஒரு பிபி செக் பண்ற மிஷின்ல உங்க கையை வச்சு விட்டுட்டு ஒரு பட்டன் அமுத்தி விட்டா
உங்க ரத்த ஓட்டம் கரெக்டா ஓடுதா, பிபி எச்சா ஓடுதா, பிபி கம்மியா ஓடுதான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து குறிப்பு எடுத்துக்கிறாரு. இதுல கம்மியா இருக்கு, எச்சா இருக்கு. கடைசியா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு, முடியலைன்னா. இதே சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார்? கையை நீட்டுங்க பாரு. நீட்டி இப்படி கையை வைப்பார். இப்படிதான் வைப்பார். நாடி பிடிச்சு பாக்குறதுன்னு பேர். ரிப்போர்ட் எப்படி ஓடுது, காற்றோட்டம் எப்படி ஓடுது, சரிங்களா, எல்லாத்தையும் பார்த்துருவார். இவரு சொல்லுவாரு, இப்படி கையை பிடிச்சு பார்த்தவரு அவரு சொல்லுவாரு, ஏப்பா 2 நாளா டாய்லெட் போகாம இருக்கிறியா? ஆமாங்க சார். உடம்புல வலியா இருக்குதா? ஆமாங்க சார். உடம்புல டயர்டா இருக்குதா? ஆமாங்க சார். சரி, என்ன அந்த மருந்து 2 நாள் சாப்பிட்டு சரியா போயிருப்போ அப்படிம்பாரு. கரெக்டான மருத்துவர் அப்படித்தான் பண்ணுவார். ஆனா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் இருக்குன்னு அவங்க கேட்டுட்டு அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, கான்செப்ட் ஒண்ணுதான். உங்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்தை சரியா ஓட வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பயிற்சி செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது சரியா ஓடும். முடிஞ்சதா? சரிங்களா? நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டா உங்க உடல் முழுக்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சரியா ஓடிரும். அப்புறம் எப்படி நோய் வரும்? நோய் இருந்தாலும் உங்களை விட்டு ஓடிரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ வலி வருது நமக்கு, சரிங்களா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் தடையா இருக்குது, அதனால ஏற்படுறது வலி. அப்போ அந்த தடையோ, தேக்கமோ, அல்லது தப்பு தப்பா ஓடுற ஓட்டமோ, அல்லது எச்சா ஓடுறதோ, கம்மியா ஓடுறதோ, சரிங்களா, இது எல்லாமே வலிக்கான அடிப்படை. நோய்ங்கிறது என்ன? இந்த வலி இடத்தால காலத்தால் அதிகமாச்சுன்னா நோய். அதான் நம்ம ஆஸ்பத்திரியில போறோம். ஈஸி அப்படின்னா எளிமை, டிஸ் அப்படின்னா ஆப்போசிட், டிசீஸ் அப்படின்னா நாம எளிமையா இயல்பா இல்ல, கஷ்டப்படுறோம்னு அர்த்தம். டிசீஸ். ஓகேவா? இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் உடல்ல தொந்தரவால. மரணத்தை பத்தி எல்லாம் பின்னாடி நான் பேசுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த நோய் அதிகமாயிட்டே போச்சுன்னா மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்க, சரிங்களா? அப்ப இந்த வலி, நோய், மரணம், இந்த 3ல இருந்து ஒரு மனுஷனை விடுவிக்கணும், அவன் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பல டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு முறைதான் அலோபதி மருத்துவம். இது சில கெமிக்கலை கொடுத்து நம்ம உடம்புல நோயை குணப்படுத்துறதுக்கான முயற்சி. பட் இதைய சரியா பயன்படுத்தணும். தப்பா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நிறையா, சரிங்களா? ஆங்கில மருத்துவம் அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் தான். எப்ப ஒரு அடிபட்டுருச்சு, சரிங்களா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் காப்பாற்ற முடியல, சரிங்களா, அந்த மாதிரியான சூழலுக்கு ஆங்கில மருத்துவம் தி பெஸ்ட். பட் உள்ளிருந்து வரக்கூடிய வியாதிகளுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்க வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டே செத்து போயிருவீங்களே தவிர நோய் குணமாக. வெளியிலிருந்து அடிபட்டுருச்சுன்னா ஆங்கில மருத்துவம் சிறப்பு. உள்ளிருந்து வரக்கூடிய நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ரசாயனத்தை நம்பி இருக்கு, சரிங்களா? அது மருத்துவ முறை பற்றி விளக்கம் பார்ப்போம். ஆனா இது ஒரு மருத்துவ முறை தான். அதுக்கடுத்து சித்த மருத்துவம். இதுதான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், சித்தர்கள் கண்டறிந்த மருத்துவம், உயிருக்கான மருத்துவம். இதுலதான் வாதம், பித்தம், சிலேத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் சரி செய்யக்கூடிய மருத்துவம். அப்புறம் ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்திருக்கு. மசாஜ், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஹேண்ட் ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, கால் அழுத்தி விடுறது, முத்ரா ஒரு ட்ரீட்மெண்ட். முத்திரை பண்ணீங்கன்னா நோய்கள் குணமாகும். இன்னும் நம்மளுடைய நாளமில்லா சிறப்பு மண்டலம் அதை சரி பண்ணீங்கன்னா நோய்கள் குணமாகும். ஹீலிங் டெக்னிக்ஸ் இப்ப நிறைய வந்திருக்கு. பிராணிக் ஹீலிங், ரைக்கி ஹீலிங், சரிதானா? அந்த
இது வச்செல்லாம் கண்ணாடி மாதிரி எல்லாம் வச்செல்லாம் நிறைய பண்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த லெவல்ல வந்ததுதான், ஹையர் லெவல்ல வந்ததுதான் யோகா ஆசனங்கள், பிராணாயாமம். இதெல்லாம் நோய் போக்குறதுக்கான மெத்தட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. மகரிஷி என்ன பார்த்தாங்க? நோய் வந்ததுக்கு அப்புறம் போக்குறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுறது நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருமுன் காப்பதே சிறந்தது. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து ஊறு போல கெடும்னு சொல்றார் வள்ளுவர். ஒரு துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். இல்ல அப்படின்னா அந்த துன்பம் உங்களை தீயில வச்ச எருவு மாதிரி எரிச்சு சாம்பல் ஆக்கி. இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? இந்த உடல்ல இருக்கிற நோய்களை போக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி நோயே வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறப்பதான் இந்த உடற்பயிற்சியை நமக்கு வடிவமைச்சு கொடுக்குறாரு. இந்த உடற்பயிற்சி உலகின் மிகச்சிறந்த ஒரு சக்தி மிக்க ஒரு உடற்பயிற்சி. சரிங்களா? இது நம்ம உடம்புல இருக்கிற 620 மசில்ஸ், 72,000 நரம்பு, உடம்புல இருக்கிற மிக முக்கியமான கிட்டத்தட்ட 12 ராஜ உறுப்புகள், 206 எலும்புகள் அத்தனையும் இயக்கி எல்லா நோயையும் போக்கக்கூடிய அற்புத பயிற்சி. இது ஒரு தவம் போல பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. உணர்ந்து பண்ணணும். சரிங்களா? இதுல மொத்தம் 52 குட்டி குட்டி பயிற்சிகள், மொத்தம் 9 நிலை பயிற்சி. கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடல் தேய்த்தல், அக்குப்ரெஷர், தென் ரிலாக்ஸேஷன், 9 வகையான பயிற்சி. ஒவ்வொன்றிலையும் உள்ள குட்டி குட்டியே 7 பயிற்சிகள் இருக்கு. அதுல இப்ப ஒரு பயிற்சி உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்தாச்சு. 7 பயிற்சி சொல்லி கொடுத்தாச்சு. அதாவது கைப்பயிற்சிக்குள்ள 7 சின்ன சின்ன பயிற்சியே சொல்லி கொடுத்தாச்சு. இதற்கான வீடியோ நேற்று அனுப்பிச்சிருப்போம். 5 நிமிஷம் வீடியோ நீங்க எல்லாம் பார்த்து செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்வதை கேட்பதால் மட்டும் நன்மை வந்து விடாது. இங்க கொடுக்கிற பயிற்சிகளை நீங்கள் முறையாக முழுமையாக செய்ய வேண்டும். அப்பதான் இதுல நன்மையை உங்களால அனுபவிக்க முடியும். சரிங்களா? ரைட். சரி, மொத்தம் குட்டி குட்டி பயிற்சி 52, 9 பயிற்சின்னு மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். மகரிஷி எப்பேற்பட்டவர்னு சொன்னேன்? அவர் படித்தது 3வது, ஆனா மிகச்சிறந்த மருத்துவர். ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லாத்திலையும் கைவந்த கலை பெற்றவர். பல நோய்களுக்கு தீர்வை சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி. அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகள் மாநாட்டுல மகரிஷி போய் பேசியிருக்காங்க இந்த தத்துவங்களை பற்றி. ஐநா சபையில போய் இந்த தத்துவங்களை பற்றி பேசியிருக்காங்க. சும்மா நினைச்சிடக்கூடாது அவரை. ஏதோ அந்த கூடுவாஞ்சேரியில பிறந்த, தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தாத்தா நினைச்சுக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். பல நாடுகள்ல பல சமுதாயங்கள்ல பின்பற்றக்கூடிய பயிற்சிகளை, யோக ஆசனங்களை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 150 ஆசனங்களை சேர்த்து நமக்கு ஒரு பயிற்சியா மாற்றி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சிக்குள்ள என்னென்ன வருதுன்னா, ஆசனங்கள் கொண்டு வந்திருக்காங்க, முத்திரைகள் கொண்டு வந்திருக்காங்க, பிராணாயாம பயிற்சி உள்ள இருக்குது, வர்ம புள்ளிகள் இருக்குது, பாத அழுத்த சிகிச்சை இருக்குது. சரிங்களா? கை அழுத்த சிகிச்சை இருக்குது, அக்குப்ரெஷர் பயிற்சி இதுக்குள்ள இருக்குது, மசாஜ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இருக்குது, இன்னும் மன ஆற்றல் சிகிச்சை என்ற பயிற்சி. கிட்டத்தட்ட பல மருத்துவ முறைகளை இணைத்து ஒன்றா கொடுத்துட்டார் இந்த பயிற்சிக்குள்ள. இந்த பயிற்சி முழுசா செய்யுங்க. அப்பதான் இந்த மிராக்கள் உங்களுக்கு புரியும். இந்த பயிற்சியோட சிறப்பு என்ன? குறுகிய காலத்தில் செய்யலாம். அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நீங்க கரெக்டா செஞ்சா அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு முழு எல்லா பயிற்சியும் சேர்த்து சொல்றேன். சரிங்களா? குறுகிய காலத்தில் செய்யலாம். ஒண்ணு, உடலுக்கு வருத்தமே இருக்காது. உடலுக்கு வருத்தமே இருக்காது. ஈஸியா செய்யலாம். சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டது, விஞ்ஞான பூர்வமானது. சும்மா இதை செய்யுங்க அப்படியெல்லாம் இல்லை. இதுல என்ன நடக்குதுன்னு இந்த விளக்கம் சொல்றப்ப உங்களுக்கு புரியும் பாரு. விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, பக்க விளைவுகள் இல்லாதது. இந்த பயிற்சி பண்றதால உங்களுக்கு
எப்பவுமே பக்க விளைவு வராது. சில விஷயத்த பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்க உடல்ல தொந்தரவு வரும். ஜிம்முக்கு போயிட்டு நிறுத்திட்டீங்கன்னா உடம்பு தொந்தரவு. நம்ம பயிற்சி அப்படி கிடையாது. நீங்க எப்ப வேணா செய்யலாம். சரிங்களா? எந்த சைடு எஃபெக்டும் அதுல வராது. நோயை போக்குவதற்கு மட்டுமல்ல இந்த பயிற்சி, நோய் வராமல் தடுப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் இந்த பயிற்சி. இந்த பயிற்சி செய்வதால் என்ன நடக்கும் நன்மை? 1, உங்க உடம்புல 3 ஓட்டமும் சீராக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். 3 ஓட்டம் சரியா ஓடிடுச்சுன்னா வலி வராதா? வலி இல்லைன்னா நோய் வராதா? நோய் இல்லாட்டி மரணம் வரும். அப்ப 3 ஓட்டத்தை சரியா ஓட வச்சிரும். இருக்கிற நோயினுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். நோய் இனி வராமலே தடுத்துக் கொள்ள முடியும். பொருள் செலவு கிடையாது. 10 பைசா செலவு கிடையாது. எந்த பொருளும் இதுக்காக நீங்க வாங்க வேண்டாம். ஒரு விரிப்பு பாய் மேல ஏறி நின்னுட்டு நீங்க பாட்டுக்கு 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, எந்த எக்யூப்மெண்ட் தேவையில்லை. 8 வயதுல இருந்து 90 வயசு வரைக்கும் எல்லாரும் செய்யலாம். எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடியது. இது நிறைய பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகும். இந்த பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகாது. பிரிஸ்கா ஆயிரும். உங்க உடம்பு எனர்ஜெட்டிக் ஆயிரும். பயிற்சி முடிச்ச உடனே 40 நிமிஷம் போதுமானது. 30ல இருந்து 40 நிமிஷம். என்டார்பைன் அப்படிங்கிற ஹார்மோன் இந்த பயிற்சி செய்யறப்ப சுரக்குது. அந்த ஹார்மோன் 2 மடங்கு சுரக்குது. இது இயற்கையில வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற வலிகளை எல்லாம் போக்கக்கூடியது. இந்த பயிற்சி முடிச்சோடனே உடம்பே அப்படியே ரிலாக்ஸா காத்துல மிதக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷ நிலைக்கு வரும். நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யும். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை, பேன்கிரியாஸ் பிரச்சனை, செக்ஸுவல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் பிரச்சனை எல்லாம் இந்த பயிற்சியில குணமாகும். இன்னும் சுகரு, பிபி என்னென்னவெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ 4448 நோய் பேர் வச்சிருக்கிறீங்க. அத்தனை நோயை குணப்படுத்த முடியும். சரிங்களா? உள்ள இருக்கிற அத்தனை நரம்புகளும் ஊக்குவிக்கப்படுகிறது. சரி, இது எப்படி செய்யணும்? தரையில ஒரு விரிப்பு போட்டு செய்யணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சணும். வெறும் வயிற்றுல உணவு சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. சரிங்களா? அல்லது டீ காஃபி ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. வெட்ட வெளியில செய்யக்கூடாது. இந்த பயிற்சியை ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற பயிற்சி எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் வெட்ட வெளியில போய் செய்யலாம். இது உயிருக்கான பயிற்சியும் கூட, இந்த உடற்பயிற்சி. அதனால வெட்ட வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் பண்ணாதீங்க. மொட்டை மாடியில எல்லாம் போய் பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ள மேல ஒரு ரூஃப் இருக்கணும். அதுலதான் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஒரு 3 பயிற்சி மட்டும் கண்ணை திறந்துட்டு பண்ணணும். மற்றதெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணணும். கண்ணை மூடும் போது கவனம் அங்க போயிடும். பயிற்சி எக்ஸலண்டா உணர்வா செய்ய முடியும். சரிங்களா? இந்த கண்ணை திறந்தது ஒரு 3 பயிற்சி. அது என்னன்னு உங்களுக்கு நான் பயிற்சி வர்றப்ப சொல்றேன். கை பயிற்சியில ஒரு நிலை, கண் பயிற்சி முழுசா கண்ணை திறந்துட்டு பண்ணணும் மகராசனத்துல. இந்த பயிற்சியை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது. பீரியட்ஸ் டைம், மென்சஸ் டைம் பத்தி நான் சொன்னேன்ல, அந்த டைம்ல இந்த பயிற்சி மட்டுமல்ல எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. ரிலாக்ஸேஷன் மட்டும் செய்யலாம். தவத்துல சாந்தி தவம் மட்டும் செய்யலாம். அதெல்லாம் பின்னாடி சொல்றோம். கருவுற்று 2 மாசம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கீழ்கண்ட 2 பயிற்சியை செய்யக்கூடாது. 1, மூச்சு பயிற்சி வஜ்ராசனத்துல முதல் 2 நிலை. அதே போல மகராசனத்துல குப்புறப்படுத்திட்டு செய்யற 2 முழு பயிற்சியும் செய்யக்கூடாது. ஏன்னா அதை வயிற்று அமுத்தி செய்வோம் கொஞ்சம். சரிங்களா? வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்பு இயக்கத்துக்காக செய்யறோம். பட் அது கர்ப்ப காலத்தில் இருக்கிற பயிற்சி செய்ய வேண்டாம். அந்த 2 பயிற்சி தவிர மற்றதெல்லாம் செய்யலாம். எல்லா பயிற்சிகளையும் பிரசவ காலம் வரையிலும் மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரலாம். உடல் நலம் சரியாயிடுச்சு அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறம் இந்த விடுபட்ட 2 பயிற்சியும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து சேர்த்து செஞ்சுட்டு வரலாம். சரி, உடற்பயிற்சியில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். 1, உடல் நிற்கக்கூடிய நிலை. சரிங்களா? இன்னொன்று உடல் அசையக்கூடிய நிலை. 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தேர், அச்சாணி முறிந்ததால் சரிந்த தேர், அலறியடித்து ஓட்டம் பிடித்த பக்தர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு தேர் ஓடுறதுக்கு அந்த வீல் எவ்வளவு முக்கியமோ சுத்துறது, சுத்தாம இருக்கிற அச்சாணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரிங்களா? அச்சாணிங்கிற சுத்தாம அப்படியே இருக்கணும். சரிங்களா? சக்கரம் சுத்தணும். அப்ப நம்ம பயிற்சி செய்யறப்ப நம்ம உடல் அசையாம இருக்கிற நிலையில அசையாம இருக்கணும். அசைக்கக்கூடிய பகுதியை மட்டும் கரெக்டா அசைக்கணும். சரிங்களா? இப்ப பயிற்சியில 2 விஷயம். ஒன்று பயிற்சியினுடைய நிற்கிற நிலை. இன்னொன்று அசையக்கூடிய மூமெண்ட். ஓகேங்களா? ரைட். சரி. இப்ப கைப்பயிற்சி. இப்ப நம்ம இந்த பயிற்சியை பத்தி பார்த்துட்டோம். இந்த பயிற்சியோட விளக்கத்துக்குள்ள இப்ப நம்ம இப்ப போறோம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சியை கண்ணை மூடி செய்யணும். ஃபர்ஸ்ட் நாள் நீங்க செய்யறப்ப பார்த்துட்டு செய்யுங்க, தப்பில்ல. பட் தெரிஞ்சிருச்சு, பழகிருச்சு அப்படின்னா கண்ணை மூடி செய்யணும். கண்ணை திறந்தீங்கன்னா கவனம் அங்க போயிடும். கண்ணை மூடி செய்யறப்ப கவனம் இங்க இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த கைப்பயிற்சியினுடைய பலன்கள் என்னங்கிறத நம்ம முழுசா பார்க்க போறோம். கைப்பயிற்சி நிலை 1. சரிங்களா? கால்களுக்கு இடையில 1/2 அடி கேப் கரெக்டா வச்சிருக்கணும். போன வகுப்புல எல்லாம் நீங்க அதை செஞ்சுட்டீங்க. கைகள் கீழே ரிலாக்ஸா தளர்வா விட்டுருக்கணும். நிறைய பேர் ஸ்டிஃபா வச்சு அப்படியே அமுத்தி பிடிச்சிருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா விடணும். கையை மேல தூக்க சொன்னோமா? மேல தூக்குறப்ப எப்படி வச்சிருக்கணும்? கையை 2ஐயும் சேர்த்து வச்சிருக்கணும்னு சொன்னோம். ஜாயின் பண்ணி கரெக்டா வச்சிருக்கணும்னு சொன்னோம். சரிங்களா? சரி. இப்படி 3 முறை செய்யணும். சரி, இப்படி சேர்த்து வைக்கிறப்ப என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, இது ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கு பேரு நமஸ்கார முத்திரை அல்லது அஞ்சலி முத்திரை அப்படின்னு பேர். நமஸ்கார முத்திரை அல்லது அஞ்சலி முத்திரை அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உள்ள வந்துட்டீங்கன்னா ப்ராப்பரா கடைசி வரைக்கும் இருக்கிறதா இருந்தா கிளாஸ்க்குள்ள வாங்க. சும்மா வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா இருக்கிறது, நல்லா இல்லாட்டி போறது, இப்படி இருப்பாங்க. எப்பவுமே வகுப்புல இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வகுப்புக்குள்ள வர வேண்டாம். சரிங்களா? 12ல இருந்து 1:30 வரைக்கும் என்னால நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வகுப்புக்குள்ள வாங்க. இல்ல சார் எனக்கு 1 மணிக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னா நீங்க வகுப்புக்கே வர வேண்டாம். அப்புறமா வீடியோல ஏதாவது 1:30 மணி நேரம் கிடைச்சா பார்த்துக்கோங்க. விட்டு விட்டா பார்க்கறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. சீனா பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஒரு சிலர் அந்த தவறு பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த தவறு பண்ணாதீங்க. குறிப்பா பழைய அன்பர்கள் ஆல்ரெடி பயிற்சி எடுத்தவங்க தான் இந்த தவறை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி நாங்க போயிருவோம்னா, நீங்க தயவு செஞ்சு இந்த வகுப்புக்குள்ள வர வேண்டாம். யூடியூப்ல வீடியோவா வரும். அப்படி நீங்க என்ன வேணா பார்த்துக்கோங்க. பார்க்காம போங்க. பட் வகுப்புக்குள்ள வந்துட்டு போறது அப்படின்னு இருந்தீங்கன்னா, இங்க சில டிஸ்டர்ப் நடக்கும். சரிங்களா? அது இல்லாம பார்த்துக்கோங்க. 1:30 வரைக்கும் இருக்க முடியும்னா வாங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டே வகுப்புக்கு வராம ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு வகுப்பு அட்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதே போல இங்க வந்துட்டு பகுதியில போயிருவீங்க. நாளைக்கு அப்புறம் என்ன பெனிஃபிட் நடக்குதுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் பயிற்சி தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. சரிங்களா? சரி. அப்ப இப்படி சேர்த்து வச்சு நம்ம எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற ஒரு மெத்தட் நம்ம கிட்ட இருக்குது. இருக்குதா? ஒரு முறை நம்ம இந்திய இந்திய கலாச்சாரத்துல இந்த முறை ரொம்ப ரொம்ப பிரபலமாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை வணங்கும் போதும் சரி, அல்லது இன்னொரு நபரை வணங்கும் போதும் சரி, சரிங்களா? இது அஞ்சலி, அதற்கான மரியாதை செலுத்தக்கூடிய, நமஸ்காரம் செய்யக்கூடிய முத்திரை. சரிங்களா? இந்த முத்திரை செய்யறதால என்ன பலன்? முத்திரைக்கு விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்புல பஞ்சபூத சக்திகள் இருக்கு. என்னங்க? பஞ்சபூத சக்திகள் இருக்கு. இப்பதான் சொன்னேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேண். இதுல நிலத்தினுடைய விரல் மோதிர விரல், நீரினுடைய விரல் சுண்டு விரல், நெருப்பினுடைய விரல் கட்டை விரல், காற்றினுடைய விரல் ஆள்காட்டி விரல், விண்ணினுடைய விரல் நடுவிரல்.
இந்த பஞ்ச பூதங்களும் பஞ்ச விரல்கள்ல இருக்குது சக்தி. இப்ப இந்த விரல்கள்ல ஒவ்வொரு பூதத்தை சேர்த்துவதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றலை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் முத்திரைகள் என்று சொல்லக்கூடிய, நீங்க முத்திரையிலே கேன்சர் வரை கியூர் பண்றாங்க. சும்மாவெல்லாம் நினைச்சிடாதீங்க முத்திரைகள். இது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். இப்ப அந்த நமஸ்கார முத்திரை அப்படிங்கறத நீங்க செய்யும் போது அது என்ன நடக்குது சரிங்களா? நம்ம பிரபஞ்சத்திலிருந்து ஒரு காந்த ஆற்றலை பெற்று நமக்குள்ள கொடுக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்குது. இப்ப எல்லா கோவில்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்கல்ல? கோயிலெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் இப்படி கூர்மையான ஷேப்ல தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எல்லா மதத்தினுடைய கோவில் இப்படிதான் இருக்கும் மேக்சிமம். சரிங்களா? மேல சில கலசங்கள், செம்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்காக? அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வான்காந்த சக்தியை நம்ம மனித உடலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் கோவில்கள். கோவில்கள் என்பது ஒரு எனர்ஜி பேங்க். பணம் இருக்கிற பேங்க் மாதிரி ஆற்றல் இருக்கிற பேங்க் வந்து கோவில்கள். பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற மாதிரி கோவில் கட்டி வச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த பஞ்சபூதங்க சக்திகளை ஈர்க்கக்கூடிய முத்திரைக்கு பேர் தான் என்ன முத்திரை? நமஸ்கார முத்திரை. இது பஞ்சபூத சக்திகளையும் உங்களுக்குள்ள ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கும். இன்னும் இந்த ரெண்டு கையில இருக்கிற பஞ்சபூத சேரும் போது உங்க உடம்புக்குள்ள பஞ்சபூத சக்திகள் சீராகும், பல நோய்கள் குணமாகும். அதனாலதான் யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்ப அந்த பழக்கமே போச்சு. ஹாய், ஹலோ, அவ்வளவுதான். சரிதானா? இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை முறை இதை சொல்றீங்களோ அவ்வளவு நல்லது. சரிங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கையை பாருங்க. இப்ப கரெக்டா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரியே இருக்கும். இப்ப கையை மேல தூக்கி வச்சு கோபுரம் மாதிரி வச்சீங்கன்னா இது ஒரு ஆண்டனா மாதிரி மாறி உங்க உடம்ப கோவில் மாதிரி மாத்தி இது கோபுரம் மாதிரி மாறி அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறக்கறக்க ஆரம்பிச்சிடும். இந்த கையோட முனை எப்படி இருக்குன்னு இப்படி செக் பண்ணி பாருங்களேன். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே டைமண்ட் கட்டிங் மாதிரி இருக்கும், ஆண்டனா மாதிரி. சரிங்களா? அதுல இருந்து நேரா ஆற்றல் நீங்க கையை தூக்கி மேல வைக்கும் போது இங்கிருந்து நேர ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து ரிசீவ் ஆகி உங்களுடைய சகசிராதாரம் என்று சொல்லக்கூடிய துரியத்திற்கு வரும். அங்கிருந்து ஆற்றல் உடல் முழுக்க பரவும். இதனாலதான் கோயில்ல போய் சாமி இப்படி வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான முக்கிய காரணம் அதுதான். அது ஒரு உடற்பயிற்சியினுடைய முக்கியமான நிலை. சரிங்களா? சரி. அப்ப நம்மளுடைய சகசிராதார சக்கரம் இயக்கம் பெறுகிறது. அது நம்முடைய மன அமைதி கொடுக்கக்கூடிய சக்கரம், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிற சக்கரம். சரிங்களா? பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு நம்ம உடம்புல 6 இடம் இருக்கு. கை விரல்கள்ல பிரபஞ்ச சக்தியை நம்மளால பெற முடியும். சரிங்களா? கண் இமைகள்ல பெற முடியும், உதடுகள்ல பெற முடியும், தொப்புள்ள அந்த சக்தி உள்வாங்க முடியும், ஆசனவாய் பகுதி, பிறப்பு உறுப்பு, இந்த 6 இடத்துல பிரபஞ்ச சக்தி ரிசீவ் ஆகும். ஏன்னா இங்க இருக்கிறது வெண்மென் தசைகள் அப்படிங்கிறத சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம கை விரல்கள் மூலமாக பிரபஞ்ச சக்தியை பெறுகிறோம். நமஸ்கார முத்திரையில நீங்க கையை சேர்த்து வைக்கும் போது இந்த இடத்துல 2 வர்மா புள்ளி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? படத்துல தெரியுதா? போனை திருப்பி வச்சு பாருங்க. போனை கிடைமட்டமா திருப்பி வச்சு பாருங்க, பெருசா தெரியும். சரிங்களா? இங்க இருக்க மேல இருக்கிற வர்மா புள்ளி உள்ளங்கை வெள்ளை வர்மம். அது கீழே இருக்கிறது தட்சணை கால வர்மா புள்ளி. சரிங்களா? இந்த 2 வர்மா புள்ளி நீங்க கையை சேர்த்து வைக்கிறப்ப ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 வர்மா புள்ளி என்ன பண்ணுது? உள்ளங்கை வெள்ளை வர்மம் உங்க ஹார்ட்டை பலப்படுத்துகிறது, இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி. சரிங்களா? தட்சணை கால வர்மம் என்ன பண்ணுது? உங்க முதுகுத்தண்டை பலப்படுத்தி 3 நாடிகளையும் சிறப்பாக இயக்கக்கூடிய வர்ம புள்ளி. சரிங்களா? அப்ப இந்த 2 வர்மா புள்ளியை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. எதுல? இந்த ஒரே ஒரு நமஸ்கார முத்திரையில. இன்னும் கைப்பயிற்சியில முதல் நிலைக்கு தான் விளக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, நமஸ்கார முத்திரை வைக்கிறதுனால என்ன பலன்? தோள்பட்டை பலம் அடையும். நமஸ்கார முத்திரையில
மணிக்கட்டுகள், விரல்கள், தோள்கள் சிறந்த நெகிழ்வுத்தன்மையை பெறும். விரல் நுனிகளை ஒன்றுக்கொன்று எதிராக அழுத்துவது நரம்புகளை செயல்படுத்துவதற்கு உதவும். அக்குப்ரெஷர் மசாஜாக அது செயல்படும். கை மற்றும் தோள்கள், மூட்டுகள் இருக்கிற தசைகள் செயல்படுத்தப்படுகிறது. நம்ம உடலில் சேமிக்கப்பட்ட அந்த பதற்றத்தை அது வெளியேற்றுகிறது. உள்ளங்கைகள் மற்றும் விரல்களின் நுனிகளில் உள்ள அழுத்த புள்ளிகள் தூண்டுதலால் உறைந்த தோள்பட்டையால் பாதிக்கப்பட்டது குணமாகிறது. ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்றீங்கல்ல, ஷோல்டர் பிடிச்சிக்கிச்சு கையை தூக்க முடியல, அதெல்லாம் குணமாயிடும். இதய மையத்தில் இப்படி வச்சீங்க அப்படின்னா இது தன்னை மையப்படுத்துகிறது. இது பல இடங்கள்ல இப்படி வச்சு சொல்லுவாங்க, இப்படி வச்சு சொல்லுவாங்க, இப்படி வச்சு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த முத்திரைக்கு ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கு. சரிங்களா? அமைதி, நல்லிணக்கம், சமநிலை இவற்றை கொடுக்கிறது. நரம்புகளை, நாடிகளை அமைதிப்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. பதற்றத்தை குறைக்கிறது. சரிதானுங்களா? இடது பக்கம் வலது பக்கம் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆக்ஷனை ப்ராப்பரா நடத்துது. ஆண் தன்மை பெண் தன்மையை சீர் பண்ணுது. பிராணம் மற்றும் அபான வாயு இதனுடைய ஓட்டத்தை சரி பண்ணுது. நித்திய ஆன்மாவான இறைவனை அடையிறதுக்கு உதவுது. இது இந்த ஒரு முத்திரையோட பலன். சரிங்களா? கையை மேல தூக்கி 4 மூச்சு இப்படி வச்சு 4 மூச்சு இருக்கு, மெதுவா இழுத்து விடுறோம். நார்மலான மூச்சு 4 மூச்சு. சரிங்களா? கீழே இறக்கிட்டு நார்மலான மூச்சு 2 மூச்சு. அது ஏன் சார் மேல 4 மூச்சு கீழே 2 மூச்சுன்னா, நம்ம கீழே ரெகுலரா எப்பவுமே தொங்க விட்டுட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதனால மேல தூக்குறதுக்கு அதிக நேரம் கொடுக்குறோம். இப்படி தூக்குறதே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட தூக்குறது இல்லை. அப்ப இங்கிருந்து ரத்த ஓட்டம் கீழே வரணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதே கீழே போகணும்னா சரசரன்னு போயிடும். ஏன்னா ரெகுலரா போயிட்டு இருக்கிறதுனால. அப்ப மேல 4 மூச்சு, கீழே 2 மூச்சு. சரிங்களா? இப்போ இதனாலதான் நம்ம முற்காலத்துல நம்மளை துவைக்க சொல்றது, தலையில குடம் தூக்கிட்டு வர சொல்றது, உரல்ல இடிக்கிறது, சாமி கும்பிடுற முறை, இதெல்லாமே இந்த பயிற்சிக்காக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதுதான். சரிங்களா? சரி, இந்த வினாடி கணக்கெல்லாம் அப்புறமா நான் சொல்றேன். சரி, இப்ப என்ன நடக்குது? ஒரு பாட்டில்ல தண்ணி இருக்குது. இந்த படம் தெரியுதுல்ல உங்களுக்கு? சரிங்களா? ஒரு பாட்டில்ல தண்ணி இருக்குது. இப்ப இதுல பாதி தண்ணி இருக்குது, பாதி காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாதி தண்ணி இருக்குது, பாதி காத்து இருக்குது. இப்ப தண்ணி வெயிட் ஆனது கீழே இருக்கும், காத்து லேசானது மேல இருக்கும். இப்ப இந்த தண்ணியை இங்க கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். பாட்டிலை இப்படி திருப்பினீங்கன்னா தண்ணி தானா கீழே வரும். கரெக்டா? எப்படி வந்தது? புவியீர்ப்பு விசையின் காரணமாக தண்ணியை சொட்டுது. சரிங்களா? புவியீர்ப்பு விசையின் காரணமாக மேல இருக்கிற தண்ணி கீழே வந்துருச்சு. இதே பாட்டில் இப்படி திருப்பினீங்கன்னா தண்ணி இங்க வந்துடும். பாட்டில் இப்படி திருப்பினா இங்க வரும், இப்படி திருப்பினா இங்க வரும். சரிங்களா? அப்ப பாட்டிலை திருப்பும் போது உள்ள இருக்கிற தண்ணியான நீரும் காற்றும் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, இப்போ கையை கீழே தொங்க போட்டிருக்கீங்க. இப்ப கையை 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. 1 2 3 பிரிச்சுங்க. சரிங்களா? இப்ப கையில கீழ்பகுதியில ரத்தம் அதிகமா இருக்கும், ரத்த ஓட்டம் ஹெவியா ஓடும். நடுப்பகுதியில வெப்ப ஓட்டம் இருக்கும், மேல் பகுதியில காற்றோட்டம் இருக்கும். இப்ப கையை அப்படியே மேல தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சரசர சரசர சரன்னு ரத்த ஓட்டம் கீழே வரும், வெப்ப ஓட்டம் நடுவுல போகும், காற்றோட்டம் மேல ஓடும். புரியுதா? நீங்க பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீரா ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் ரகசியம். எப்படி பாட்டில் இப்படி இருக்கிற பாட்டில தண்ணி இங்க இருக்குது, இதே பாட்டில திருப்பினீங்கன்னா தண்ணி இங்க வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நீங்க உங்க கையை இப்படி தொங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்க கை விரல்ல நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப கையை அப்படியே நல்லா மேல தூக்குறீங்க, என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் மேல இருந்து ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து பிரெயின் செல்லுக்கு போகும். உங்க கைகள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குணமாயிரும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப புவியீர்ப்பு விசை தத்துவத்தினுடைய அடிப்படையில இந்த காற்று, வெப்பம், ரத்தம் எப்பவுமே 33% இருக்கும். கையை தூக்குறப்ப அது மாறி மாறி ஓடும். மாறி மாறி ஓடும் போது இங்க ஏதாவது தடைகள் இருந்தால், தேக்கம் இருந்தால் அது சரி பண்ணு. அதுதான் அந்த பயிற்சியில் நடக்கிற ரகசியம்.
சரிங்களா? இப்படி இருக்குது பாட்டில். ஓகே, சரி. அப்போ கைகளை மேல தூக்கும் போது மேல இருந்து ரத்த ஓட்டம் கீழே பாயுது, ஷோல்டர் பலமாகுது, மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா செல்லுது, மூளை பலம் பெறுகிறது. அப்ப தோள்பட்டைக்கு நல்லா ரத்த ஓட்டம் பாயுது, மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் பாயுது, கை முழுக்க ரத்த ஓட்டம் சீரா ஓடுது, உடல் முழுக்கமே அந்த ரத்த ஓட்டம் நல்லா ஓடுது, நுரையீரல் நல்லா விரியுது. கையை தூக்குறப்ப நுரையீரல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, மூச்சு நல்லா உள்ள போயிட்டு வருது, ஹார்ட் நல்லா வேலை செய்யுது. சரிங்களா? இத்தனையும் நான் இப்ப கைப்பயிற்சி 7 நிலைக்கு விளக்கம் கொடுக்கல, ஒரே நிலைக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இன்னும் விளக்க முடியல. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம டாக்டருக்கு போய் என்ன செக் பண்ணுவோம்னு அப்படியே பேசினேன்ல. ஒண்ணு உங்களோட ரத்த ஓட்டத்தை செக் பண்ணுவாரு, வெப்ப ஓட்டத்தை செக் பண்ணுவாரு, காற்றோட்டத்தை செக் பண்ணுவார். இந்த 3 சரியாயிருச்சுன்னா நோய் இல்லை. நம்ம பயிற்சியிலே அதே தான் பண்றோம். டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை கொடுத்து என்ன நீங்க பண்ணறீங்களோ அதே விஷயத்த மருந்தே இல்லாம சில பயிற்சிகள் மூலமா செய்யறோம். போதுமா? அவ்வளவுதான். சரிங்களா? இது ஒரு மருத்துவம் மட்டும் இல்ல, பல மருத்துவத்தை சேர்த்து செய்றீங்க. அப்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். 620 தசைகள், மிக அதிக தசைகளை இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுங்க? நம்மளுடைய கைப்பயிற்சி. தசைகள் வலுவா இருந்ததுனாச்சா உடல் கட்டாக இருக்கும். தசை தளர்ந்துச்சாதான் வயசான தோற்றம் வருது. அப்ப எலும்பு தசை மண்டலத்திற்கான ஒரு அற்புதமான பயிற்சி இது. வர்மா புள்ளியில மிக முக்கியமாக புள்ளிகளை உயிர் அடங்கல் புள்ளிகள் என்று சொல்லுவாங்க. இதை பத்தி மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. நானும் வர்மா வகுப்புகள் எல்லாம் போயிருக்கேன். மகிழ்ச்சியோட பயிற்சியில என்னென்ன வர்மா புள்ளி இயக்கத்துக்கு வருதுன்னு பாக்குறதுக்காகவே போனேன். சரிங்களா? நீங்க நிறைய பயிற்சிகளும் போய் பாருங்க. அப்பதான் இந்த பயிற்சியோட வேல்யூ தெரியும். அக்கு பஞ்சருக்கு நான் போய் கத்துக்கிட்டேன். மகிழ்ச்சியோட பயிற்சியில அவ்வளவு புள்ளிகள் இயக்கத்துக்கு வருது. சரிங்களா? அதாவது ஏதாவது விபத்து மற்றும் ஏதாவது சூழல நம்ம உயிர் ஏதாவது உடலுக்குள்ள போய் அடங்கி நின்றுச்சுன்னா சில இடங்கள்ல போய் உயிர் அடங்கி நிற்கும். அதுதான் உயிர் அடங்கல் புள்ளிகள் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்த வர்மா ஆசிரியர் கரெக்டா தொட்டாருன்னா உயிர் மீண்டு வந்து. சரிங்களா? இது வர்மால முக்கியமான புள்ளிகள். இந்த புள்ளிகள் அடிச்சா உயிர் கூட போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான புள்ளிகள். சரிங்களா? அது கை பயிற்சியில மொத்தம் 10 உயிரடங்கள் இருக்கு நம்ம உடம்புல. இப்ப நம்ம பண்ற கை பயிற்சியில ஒரு உயிரடங்களும், கால் பயிற்சியில 5 உயிரடங்களும், மூச்சு பயிற்சியில ஒரு உயிரடங்களும், மசாஜ் என்று சொல்லக்கூடிய உடல் தேய்த்தல் பயிற்சியில 3 உயிரடங்களும், மொத்தம் 10 உயிரடங்களும் இந்த பயிற்சியில இயக்கத்துக்கு வருது. புரியுதுங்களா? அதுதான் இந்த பயிற்சியோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். சரி, அதே போல நீங்க பஞ்சபூத வர்மா புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது எல்யூ பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியானுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வர்மா புள்ளிகளுக்கு இருக்கு. நம்ம கைகள்ல நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூத புள்ளிகளும் இருக்கு. அப்ப கைகள்ல ஓட்டம் சரியாச்சுனாலே உடம்பு முழுக்க நோய்கள் குணமாகும். அதனாலதான் எங்க போனீங்கனாலும் வர்மா அக்குபஞ்சர்ல கையில தான் புள்ளி கொடுப்பான். கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரிங்களா? பஞ்சபூத சக்தியிலையும் கட்டுப்படுத்துற புள்ளிகள் இருக்கு. சரி, நாம இப்ப மேல வச்சு 4 மூச்சு இருக்கிறோம். இந்த காற்றை பத்தி நான் கொஞ்சம் மூச்சு பயிற்சியில் நிறைய விளக்கங்கள் சொல்றேன். சரிங்களா? கைகளை 3 ஓட்டமும் சீரா ஓடுகிறது, கை மரத்து போறது சரியாகுது, கீழ்வாதம் வராது, கைகள் பலமாகும், மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் போகுது, தியானம் நல்லா கிடைக்கும். சரிங்களா? ஒரு நிலைக்கு பெனிஃபிட் முடிச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் இருங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். 2ஆம் நிலை பயிற்சி. கைகளை நல்லா விரிச்சு வச்சிருக்கீங்க. விரிச்சு வச்சா நுரையீரல் நல்லா விரிஞ்சிரும். நல்லா மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே சேர்த்துறோம், மூச்சை இழுத்துக்கிட்டே விரிக்கிறோம். இந்த மாதிரி 5 தடவை பண்றோம். சரிங்களா? 5 முறை அப்படி செய்யறோம். அப்ப நுரையீரலோட விரிகிற தன்மை ரொம்ப அதிகரிக்குது. இது கைப்பயிற்சினா கையுக்கு மட்டும் பயிற்சி அல்ல, உடம்புடைய பல பார்ட்டுக்கு இது பயிற்சியா இருக்குது. ஹார்ட், லங்ஸ், உடலுக்கு மிக அதிகப்படியான பிராண சக்தி கிடைக்குது. பஞ்ச பிராணன்னு சொல்லுவாங்க, பஞ்ச நாடின்னு சொல்லுவாங்க. மொத்த தச பிராணன், தச நாடி,
10 விதமான வாயு, 10 விதமான நாடிகள் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டா பஞ்ச பிராணன் பஞ்ச நாடின்னு சொல்லுவாங்க. எவர் ஒருவர் பஞ்ச பிராணன் பஞ்ச நாடியை கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு முறை இயக்குறாரோ அவர் 120 வருஷம் வாழ்வார். இதுதான் வர்ம சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அப்ப நாம இந்த பயிற்சியில பஞ்ச நாடியும் பஞ்ச பிராணனையும் இயக்குறோம். அதுதான் இதுல இருக்கிற பெரிய பவர். அப்ப ரத்தம் சுத்த ரத்தமாக மாறி இருதயத்துக்கு சென்று உடலில் உள்ள எல்லா நோயும் குணப்படுத்துது. எப்ப? நீங்க இந்த பயிற்சி செய்யறப்ப நல்ல மூச்சு இழுத்து இழுத்து விடும்போது நல்ல ஆக்சிஜன் போகுது, ரத்தம் சுத்த ரத்தமா மாறுது. அப்ப உடல்ல இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். சரிங்களா? 10 விதமான வாயுக்கள். இது மூச்சு பயிற்சியில நிறைய உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப டைம் இல்லை. 3ஆம் நிலை என்ன பண்றீங்க? கைகளை 5 விரல சேர்த்து வைக்கிறீங்க. இதுக்கு என்ன முத்திரைன்னு சொன்னோம்? சமான முத்திரை. என்ன முத்திரை? சமான முத்திரை. பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய முத்திரை. சரிங்களா? இது 2வது முத்திரையா வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு முகில முத்திரைன்னு பேரு, சங்கல்ப முத்திரைன்னு பேரு. இந்த முதிரை வச்சு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உடனே நடக்கும். சரிங்களா? முகுல முத்திரை மூளையை அபரிவிதமா செயல்பாட்டு கொண்டு வரும். சரி, பஞ்சபூத சக்திகளையும் கட்டுப்படுத்துற முத்திரை, சமன்படுத்தக்கூடிய முத்திரை, அதனால சமான முத்திரை. சரிங்களா? உடல் மற்றும் மனபலத்தை அதிகரிக்கும், மனதை கட்டுப்படுத்தி அமைதியை ஏற்படுத்தும். சரிங்களா? நல்ல ஒரு துணிவு, உடலுக்கு தெம்பு, உடல்ல இருக்கிற வலிகளை குணப்படுத்துறது, இப்படி பல்வேறு நன்மைகள் இந்த முத்திரையில் இருக்கு. சரிங்களா? நாம என்ன பண்றோம்? வலது கையில வச்சு 5 முறை சுழற்சி பண்றோம். இடது கையில 5 முறை சுழற்சி பண்றோம். கிளாக் வைஸ் 5, இது லெஃப்ட்ல கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் 5, லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 5, 2 கையும் கிளாக் வைஸ் 5, 2 கையும் ஆன்டி கிளாக் வைஸ் 5. சரிங்களா? அப்புறம் இன்னும் எத்தனை தடவை பண்றோம்? காலை முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சு முன்னாடி 5 பின்னாடி 5, கிட்டத்தட்ட 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 முறை சுழற்சி பண்றீங்க இந்த ஷோல்டரை மட்டும். சரியா? அப்ப என்ன ஆகும்? அந்த சுழற்சி நல்லா வர 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 உங்க சைக்கிள் செயின்ல எண்ணெய் விடுவீங்கல்ல, எண்ணெய் விட்டு ஓட்டினா அது எப்படி ஓடும்? ஃப்ரீயா ஓடும், சரசரசரன்னு சுத்தும். இல்லாட்டி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும், கறக்காம முறக்கான்ட்டு ஓடும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல நிறைய லூப்ரிகேஷன் தேவையா இருக்கு. சரிங்களா? 2 எலும்பு இப்படி ஜாயிண்ட் ஆகி சுத்திட்டு இருக்கு. சரிங்களா? நெட்ல போய் உங்க மூட்டை எப்படி வேலை செய்யுதுனால பாருங்க. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு லேயர் இருக்கு, சைனோவியல் ஃப்ளூயிடு, ஆயில். ஆயில் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆயில் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஃப்ரோசன் ஷோல்டர் வராது, எலும்பு தேய்மானம் நடக்காது, மூட்டு அறுவை சிகிச்சை தேவையில்லை. அப்ப இது ப்ராப்பரா இயக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்படி சுத்தும் போது உங்க கை இப்படி மேல போய் இங்க தொட்டுட்டு வரும். இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கு, சுண்ணாம்பு காலம். இது மன அழுத்தத்தை குறைக்கிற வர்ம புள்ளி. சரிங்களா? அப்புறம் கைகளை 2 கையும் முன்னோக்கி பின்னோக்கி இதுல 30 முறை. அப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு முன்னாடி பின்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி 2வது அடிக்கணும். சரிங்களா? ஓகே, 5 முறை. சரியா? இப்ப நம்ம உடம்புல மொத்தம் 360 ஜாயிண்ட் இருக்கு. எத்தனை ஜாயிண்ட்? 360 ஜாயிண்ட் இருக்கு. தலைப்பகுதியில் 86 ஜாயிண்ட் இருக்கு. சரிங்களா? கழுத்துல 6, மார்பகத்தில் 76, முதுகுத்தண்டில் 66, கைகள் 62, கால்கள்ல 64. சரிங்களா? இவ்வளவு ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. இது அத்தனை ஜாயிண்டையும் நம்ம பயிற்சி என்ன பண்ணிடும்? இயக்கிடும். 206 எலும்பு இருக்கு. இதுக்கு தேவை லூப்ரிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பரா இயங்கணும். இதுல 6 ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஜாயிண்ட்? யுனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு சயின்டிபிக் ஒர்க் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு சொன்னாதான் நீங்க பயிற்சியை முழுசா பண்ணுவீங்க. இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு பல மாசங்கள் வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டேன். பல வருஷ உழைப்பு இதுக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு பேசிட்டு இருக்கு. சரிங்களா?
இப்ப 5 நிமிஷம் பயிற்சிக்கு நான் 1 மணி நேரம் முக்கி முக்கி பேசுறதா இருக்கு. அப்பவாவது நீங்க உணர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சிருவீங்கன்னு நம்பி பேசிட்டு. ஓகேங்களா? ஏதோ சும்மா கைய கால சுத்த சொல்லிட்டாங்க. மூச்சு இழுத்து விட்டா எல்லாம் சரியாயிருமா? அப்படி நினைக்க கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி, இந்த பயிற்சி எளிமையா இருந்தாலும் பெனிஃபிட் அவ்வளவு இருக்கு. சரிங்களா? பந்துக்கிண்ண மூட்டுகள் 360 டிகிரி சுத்தும். உங்க கை இப்ப 360 டிகிரி சுத்துனா சுத்தும். சரிங்க. இங்க ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு வரும். அப்படி இருக்கிற ஜாயிண்ட் நம்ம உடம்புல 6 ஜாயிண்ட் இருக்கு. யுனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸ். தோள்பட்டையில 2, இடுப்புல 2, முழங்கால்ல, கால் மூட்டுல 2 இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் எண்ணெய் விடுவது போல மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் ப்ராப்பரா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃப்ரோசன் ஷோல்டர் வராது. மூட்டு ஜாயிண்ட்ல இப்ப எப்பவுமே கழிவு எங்க போய் தேங்கும் தெரியுங்களா? இந்த மூட்டோட ஜாயிண்ட்ல தான் போய் போய் உடம்புல கழிவு எல்லாம் தேங்கும். அதனாலதான் இந்த ஜாயிண்டா வலிக்கிறது நம்ம. சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி சரியா செஞ்சீங்கன்னா, இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போயிடும். அப்போ உடம்புல இருக்கிற நோயெல்லாம் வெளியே போயிடும். இதுதான் காரணம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குது. 30 முறை சுழற்சி பண்றோம். நல்லா அசைஞ்சு லூப்ரிகேஷன் நடக்குது. அங்க இருக்கிற லூப்ரிகேஷன் எல்லா இடத்துக்கும் பரவுது. கை மேலே செல்லும் போது சுண்ணாம்பு காலம் காதை ஒட்டி செல்லுது. மன அழுத்தத்தை குறைக்குது. பிபி லெவல் கண்ட்ரோல் இருக்குது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. இந்த பயிற்சியை முறையா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம். லைஃப் லாங் வராது. சரிங்களா? அக்குள் பகுதியில இது இப்படி சுத்தும் போது அக்குள் பகுதியில தான் போயிட்டு சுத்திட்டு வருது. இங்க 2 வர்மா புள்ளி இருக்கு. உள்குத்து வர்மம், பிறதாரை வர்மம்னு. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். 6வது நிலை வலது பக்கம் இடது பக்கம் திரும்புறது. இது கரெக்டா இடது பக்கம் திரும்பும் போது வலது கால ஊனி, வலது பக்கம் திரும்புறப்ப இடது கால ஊனி செய்யணும். சரிங்களா? அப்படி திரும்பும் போது என்ன நடக்குது? உங்களுடைய முதுகுத்தண்டு நல்லா ட்விஸ்ட் ஆகுது. இப்போ முதுகுத்தண்டு ட்விஸ்ட் ஆகுறப்ப முதுகுத்தண்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீராகுது. அது நான் மகராசனத்தில் அதை பத்தி நிறைய பேசுறேன். சரிங்களா? அது முதுகுத்தண்டை முழுக்க சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. பட் கைப்பயிற்சியிலே உங்க முதுகுத்தண்டு சரியாகும். யோக ஆசனங்கள் ட்விஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டா நீங்க பண்ணும்போது உங்க முதுகுத்தண்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தப்படுகிறது. அது போக இந்த இடது கால் கட்டவிரல் வலது கால் கட்டவிரல் உந்தறீங்கல்ல, அப்படி உந்தும் போது உங்களோட வலது மூளை இடது மூளை செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கடைசியா மாவாட்டுறது இல்லையா? காலை சரியா 3 இன்ச்சு கேப் வச்சுட்டு முழங்கால் 2ஐயும் சேர்த்து ஆஃப் சிட்டிங் உட்காந்து வளைச்சுழல் இடைச்சுழல் வளைச்சுழல் நீங்க சுத்தும் போது இந்த மூட்டுகளுக்கான லூப்ரிகேஷன் நல்லா நடக்கும். இன்னும் உங்க கையில இருக்கிற ஆற்றல் உங்க மூட்டுக்குள்ள போகும். அங்க ஒரு வர்மா புள்ளி இருக்கிறது. சரிங்களா? அப்ப இது எல்லாவற்றையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சி. நான் இதுல பாதி பெனிஃபிட்டை கட் பண்ணிட்டேன். முழு பெனிஃபிட்டை பேசினேன்னா கைப்பயிற்சிக்கே 3 மணி நேரம் பேசணும். சரிங்களா? பாதி பெனிஃபிட்டை கட் பண்ணி நேரத்துக்காக உங்களுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பயிற்சி மிக மிக பவர்ஃபுல்லான பயிற்சின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் பேசுறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு தியானத்தை பத்தி விளக்கம் கொடுக்க முடியல. கைப்பயிற்சியோடைய நன்மைகளை சரியா போயிருது. நீங்க எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்க உடல் உறுப்புல ஏதாவது முக்கியத்துவம் நீங்க தெரியணும் அப்படின்னா, அந்த உறுப்பு இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த உடலோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் போன வகுப்புலயே சொன்னேன். கைதானன்னு அசால்ட்டா இருக்கிறோம் நம்ம. இந்த கை மட்டும் இல்லாட்டி நம்ம ஒரு வாழ்க்கையில என்ன வேலை செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கையை கட்டி இருங்க. அப்பதான் தெரியும். அவ்வளவு வேலை இந்த கைதான் நமக்கு பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த கைக்கு நம்ம ஒரு 5 நிமிடம் பயிற்சி செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு சாயங்காலம் செய்யுங்க. நாளை காலையில சாயங்காலம் செய்யுங்க. அடுத்த வகுப்புல 2வது பயிற்சியை பத்தி விளக்கம் உங்களுக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? சரி. கைகள்ல 3 ஓட்டம் சீராகுது. கைகள் தோள்கள் பலமடைகிறது. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி இதெல்லாம் குணமாகிறது. சரிங்களா? அடுத்தது கால் பயிற்சிக்குள்ள நம்ம அடுத்த வகுப்புல போக போறோம். அடுத்த வகுப்புல அந்த தியானத்துக்கான விளக்கத்தை முதல்லயே கொடுத்துட்றேன். ஏன்னா
இந்த பயிற்சி விளக்கம் எடுத்தோம்னா அது கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்த வகுப்பு நீங்க வர்றப்ப அந்த சுவாச தியானம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, இது புத்தர் கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ரகசியமான ஒரு தியானம். அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. சரிங்களா? புத்தர் அதை ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தாரு. அதான் விபாசனா தியானமா பண்ணிட்டு இருக்கிறோம். நாம இதுக்கு அடுத்தது குண்டலினி தீட்சை வாங்க போறோம். சரிங்களா? அந்த தீட்சை வாங்கறதுக்கு இந்த தியானத்தை சரியா பண்ணிட்டு வந்தாதான் குண்டலினி தீட்சை பவர்ஃபுல்லா செய்ய முடியும். அப்ப இந்த தியானத்தில் இருக்கிற நன்மைகள் நுட்பங்களை பற்றி அடுத்த வகுப்புல ஸ்டார்டிங்ல பேசிட்டு, இரண்டாவது பயிற்சி கால் பயிற்சி. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களையும் கால் பயிற்சியால போக்க முடியும். உங்க உடம்புக்கும் காலுக்கும் முழுக்க முழுக்க சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயத்த நாம என்ன பண்ண போறோம், கத்துக்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்யறேன். எல்லாரும் தியான நிலைக்கு வாங்க, கண்களை மூடிக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தெய்வீகமான நிகழ்விலே கலந்து கொண்டு ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவிலிருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போ உங்களோட அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 2 விஷயம் போட்டிருப்பாங்க. அதாவது மேக்சிமம் 1418 பேர் இந்த பயிற்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ப்ராப்பரா கிளாஸை கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வாங்க. இப்ப ஜூம்லயும் யூடியூப்லயும் பார்த்தோம்னா அவ்வளவு பேர் இல்லை. சரிங்களா? நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்றதுக்கு இன்னைக்கு தான் ஃபோன் நம்பர் எங்களோட வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பேர் பதிவு இருந்துட்டே இருந்ததுனால அதை ஃபைனல் பண்ண முடியல. இனிமேல் யாரும் புதுசா சேர்க்க போறது இல்லை. இப்ப எங்களோட வாலண்டியர்ஸ் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இறை சாதனை மார்க்கத்திலிருந்து பேசுறேங்க, இந்த மாதிரி புதிய ஆனந்த யோகா பயிற்சியில சேர்ந்துருக்கிறீங்களா, நீங்க எது வழியா அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஜூம்லயா யூடியூப்லயா, நீங்க வேலைக்கு போறீங்களா வீட்டில் இருக்கீங்களா, வீட்டில் இருந்தா டைரக்டா அட்டன் பண்ணுவாங்க, வேலைக்கு போனா யூடியூப்ல அப்புறமா பார்ப்பீங்களா, ப்ராப்பரா நீங்க 6 மாசம் வருவீங்களா, சரிங்களா, அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு உங்க பேரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னாதான் உங்களை கொண்டு போய் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துவாங்க. தனியா உங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு 100 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். 1400 பேருக்கு 14 வாட்ஸ்அப் குரூப் பிரிச்சுருவாங்க. சரிங்களா? இப்ப காமனா அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வகுப்பு அட்டன் பண்ணீங்களா, ஜூம்லயா யூடியூப்லயா, அல்லது நேராக இல்லாம பயிற்சி முடிஞ்சது வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, அல்லது வரலையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன உண்மையோ அதை அப்படியே கிளிக் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஜூம்ல எவ்வளோ, யூடியூப்ல எவ்வளோ, வராதவங்க எவ்வளோ, எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால நீங்க உண்மையா என்ன இருக்குதோ அதை டெய்லியும் இந்த வகுப்பு இருக்கிற அன்னைக்கு சாயங்காலம் நீங்க அதை பார்த்து அந்த போல் பண்ணணும். சரிங்களா? அது உங்க வாட்ஸ்அப் குரூப்லயே இப்போதைக்கு காமன் குரூப்லயே வரும். 1 2 3ன்னு போட்டிருக்கிற காமன் குரூப் இருக்குல்ல, அந்த 3 குரூப்லயுமே இப்போதைக்கு வரும். இன்னொரு 1 வாரம் கழிச்சு உங்களுக்கு செப்பரேட்டா பிரிக்கிற குரூப்ல வரும். இப்போதைக்கு காமன் குரூப்ல அந்த வர்ற அந்த போஸ்ட்டை நீங்க போல் பண்ணணும். எதுல நீங்க வந்தீங்களோ அதை டச் பண்ணணும். அம்மா அது உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுதா? ஒரே நிமிஷம் இருங்க, அதை காமிச்சிடுறேன் நான். இந்த மாதிரி 1 2 3 குரூப் இருக்கா? ஓகே, இதுல பாருங்க, இங்க போட்டிருக்காங்களா? 1/7/2025 செவ்வாய்க்கிழமை ஆனந்த யோகா பயிற்சியில் கலந்து கொண்டீர்களா? சரியான விடையின் இடது பக்கம் உள்ள வளையத்தை ஒரு முறை தொட்டால் போதும். ஆம்னா ஆமன் போடுங்க. சரிங்களா? ஜூமில் கலந்து கொண்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆம், இல்ல ஆம் யூடியூபில் கலந்து கொண்டேன் அப்படின்னா செகண்ட், அதுவும் இல்லை
வகுப்பிற்கு பின்னாடி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 3வது, கடைசியா கலந்து கொள்ளவில்லைன்னா 4வது. உண்மை என்னவோ அதை டிக் பண்ணிடுங்க. இது ஒரு வேலை உங்களுக்கு, சரிங்களா? 2வது வேலை ஒன்று இருக்கு, வாரத்துக்கு ஒரு முறை செய்யறது. அது இது வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் செய்யணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக செய்யணும். இன்னொன்று, வாரத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, பரவாயில்ல. நான் ஒரு ட்ரையல் பார்க்கலாம், எப்படி பண்றீங்கன்னு பார்த்து தான் பண்ணணும், சரிங்களா? ஓகே. ஆமா, அந்த குவிஸ் ப்ரோக்ராம் எதுல போட்டிருக்கீங்க? இதுவா? இந்த குவிஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு ட்ரையலுக்காக பண்ணோம், சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் 3 வகுப்பு நடக்கும். அந்த 3 வகுப்புல இருந்து 10 கேள்விகள் உங்களுக்கு கேட்போம். அந்த லிங்கை தொட்டீங்கன்னா உள்ள கேள்விகள் வரும். புதிய ஆனந்த யோகா பயிற்சி 4, கியூஸ் 1. உங்க பேரு ஏஒய்பிக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பரை அடிச்சுக்கோங்க, சரி? அதுல கேள்வி கேட்போம். வாழ்க்கையில் துன்பமின்றி பயணிக்க முக்கியமான தேவை பணம், உணவு, வாழ்க்கை பற்றிய அறிவு. எது உண்மை? வாழ்க்கை பற்றிய அறிவு. இப்படி 10 கொஸ்டின் கேட்டிருப்போம், சரிங்களா? இப்ப இதுல 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. பாவ கர்மாவை விரைவில் கழிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? சேவை செய்யணும், யோகா செய்யணும், 2ம் செய்யணும். அதான் கரெக்ட், சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு அந்த சப்மிட்னு இருக்கு பாருங்க, வயலட் கலர்ல, ப்ளூ கலர்ல, அதை டச் பண்ணீங்கன்னா சப்மிட் ஆயிடும். ஓகேவா? ஸ்கோர் பார்க்கறேன்னா நீங்க ஸ்கோர் பார்க்க முடியும், சரிங்களா? அது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றோம். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த கிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க. அது இந்த 3 வகுப்பு நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணியிருந்தா தான் அந்த கிஸ்ல உங்களால மார்க் வாங்க முடியும். அந்த கிஸ்ஸை நீங்க சரியா பண்றதை வச்சு நீங்க வகுப்புக்கு வந்தீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க, சரிங்களா? அதனால வகுப்புல கவனமா கேளுங்க. முக்கியமான சில விஷயங்களை குறிப்பெடுத்துக்கோங்க. 1க்கு 2 முறை இந்த வகுப்பு கேளுங்க. ஒரு நாள் கேப் விடுறோமா, இதை மறுபடியும் ஒரு முறை கேட்க முடிஞ்சா கேளுங்க, சரிங்களா? கொடுக்குற பயிற்சியை சரியா பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? சிறப்பாக நாம் இந்த பயிற்சியை கொண்டு செல்வோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்த வகுப்புக்கு வர்றப்ப கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர்கிட்ட மிஸ் ஆகுது, கொஞ்சம் கவனம், சரிங்களா? 12 மணிக்கு வகுப்புன்னா 11:55க்கு நீங்க உள்ள வந்துடணும், சரிங்களா? அது ரொம்ப கவனமா இருங்க, சரிங்களா? நாங்களும் முடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாளா டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி, அடுத்த வகுப்புல இருந்து நான் அதையும் நானும் சரி பண்றேன், சரிங்களா? 1:30னா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த அறிவிப்பு இதெல்லாம் சொல்றதுக்காக எடுத்துக்கலாம். 1:35க்கு முடிக்கணும் மைண்ட் செட்ல வாங்க. 11:55க்கு வந்துடணும்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, சரிங்களா? நாங்களும் அதை சரி பண்றோம், நீங்களும் வர்ற டைமை சரி பண்ணுங்க. ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், இந்த யூடியூப்ல நீங்க பாக்குறப்ப லைவ்ல வந்துட்டீங்கன்னா அது தவம் எல்லாம் வந்துடும். பட் யூடியூப்ல அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா தவத்தோட வரும். சும்மா யூடியூப்ல வர வீடியோஸ்ல தவம், இறைவனுக்கு குருவனுக்கும் எல்லாம் போட முடியாது, சரிங்களா? அதுல டைரக்டா ஸ்பீச் தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லைவா வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரி? லைவா வர முடியலன்னா அந்த லைவ்ல இருக்கிற லிங்கை போய் தொட்டு அந்த வீடியோவை பாருங்க, சரிங்களா? லைவா வர முடியலன்னா அந்த இந்த லிங்கை தொட்டால் யூடியூப் வீடியோ பார்க்கலாம்னு ஒரு லிங்க் கொடுக்குறோம்ல, அந்த லிங்கை தொட்டு நீங்க போய் தெளிவா அந்த விஷயத்தை பார்த்தாதான் தவத்தோட இந்த தத்துவத்தை நீங்க விளக்கத்தை பெற முடியும், சரிங்களா? ஓகே அம்மா, அவ்வளவுதாம்மா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணி இன்னைக்கு ஐயா வந்து உடற்பயிற்சியின் நன்மைகள் பத்தி ஏகப்பட்டது சொன்னாங்க. அது கொடுக்கணுங்க ஐயா. ஐயா, கடலை நமக்கு கொடுத்த மகான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி பத்தி கூறினாங்க. மிக எளிமையான
உலக மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய வகையில் நமக்கு கொடுத்திருக்காங்க. இறைவனை உணர்ந்த மிகப்பெரிய ஞானி. மகரிஷியை பத்தி நிறைய சொன்னாங்க. அவர் கண்ட வழி தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, அதை உலக அமைதியாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி மனித அமைதிக்கு என்ன தேவைன்னா உடல் நலம், மனவளம், உயிர் வளம், குணநலம், ஆத்ம உயர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. போதனை மார்க்கத்தை மகரிஷி சாதனை மார்க்கமாக மாற்றியுள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. நானாக உள்ள இறைவனை உணரக்கூடியதுதான் இறை சாதனை மார்க்கம் அப்படின்னாங்க. பிசிக்கல் பாடி பத்தி, பருவுடல் பத்தி சொன்னாங்க. பருவுடல் வந்து 12 மண்டலங்களால் ஆனது. மண்டலங்கள் உறுப்புகளால் ஆனது, உறுப்புகள் திசுக்களால் ஆனது, திசுக்கள் செல்களால் ஆனது அப்படின்னு. செல்கள்ல வந்து செல்களை சரி செஞ்சாலே நம்ம உடல்ல உள்ள நோய்களை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னாங்க. உடல்ல ஏன் வலி வருது? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை தடை ஏற்பட்டா வலி உண்டாகுது. அது 6000 கோடி செல்களுக்கும் 72,000 நாடி நரம்புகளுக்கும் 620 தசைகளுக்கும் 206 எலும்புகளுக்கும் 12 ராஜ உறுப்புகளுக்கும் 7 நாளமில்லா சுருக்குகளுக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக ஓடினா அதுக்காக ஓடுறதுக்கு தான் மகரிஷி இந்த உடற்பயிற்சியை கொடுத்திருக்காங்கன்னு அழகா சொன்னாங்க. அவன் மருத்துவ முறைகள் அலோபதி, சித்தா, யுனானி, அக்குப்ரெஷர், ஹேண்ட் ரெஃப்ளெக்ஸாலஜி, கிரானிக் ஃபீடிங், முத்ரா, ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு, வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் நம்ம உடற்பயிற்சி மகரிஷி கொடுத்திருக்காங்க. மொத்தம் 52 பயிற்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 7வது 9 வகையான பயிற்சிகள், ஒவ்வொன்றிலும் 7 பயிற்சிகள் உள்ளன. அந்த எல்லா பயிற்சியுமே ஆசனம், முத்ரா, பிராணாயாமம், வர்மா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, அக்குப்ரெஷர், மசாஜ் எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விதிமுறைகள் தரையில விரிப்பு போட்டு செய்யணும் அதெல்லாம் சொன்னாங்க. வெட்ட வெளியில செய்யக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கைப்பயிற்சி பத்தி ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க. நிறைய நமஸ்கார முத்திரை, அஞ்சலி முத்திரை அப்படின்னு. அதனால நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தோம். நுரையீரல் விரியும் தன்மை கொண்டது. சமான முத்திரை வந்து முகுல முத்திரை, இதெல்லாம் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தி சமன் செய்யும்னு சொன்னாங்க. யுனிவர்சல் பால் ஜாயின்ட் பத்தி சொன்னாங்க. தோள்பட்டையில 2, இடுப்பு பகுதியில 2, கால் மூட்டு பகுதியில 2. இதெல்லாம் இந்த கைப்பயிற்சி செய்யறதுனால முதுகு தண்டு சீராகுது, மூட்டுக்கான லூப்ரிகேஷன் நல்லா நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. இவ்வாறு இந்த சிறப்பான ஒரு சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை அனைவரும் அவருடைய மனதில் கொண்டு வந்து அவரை நினைத்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அம்மா அவர்களை அழைக்கிறோம். ரஞ்சனி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வில் உலக நல வேள்வி, இறைவணக்கம், குரு வணக்கம் பாடி மற்றும் உலக நல வாழ்த்து பாடிய அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று மாலை சிந்தனை உரை 6:30 மணிக்கு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மையை பெறுவோம். இன்றைய மதிய நேர ஆனந்த யோக பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை சாதனைமார்கள், இறை தொண்டர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.